ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தோசைக்கு நீங்கள் ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் இட்லி அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எல்லா பொருளையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் இட்லி அரிசிக்கு 1/2 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3 வரமிளகாய், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இதில் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் அடை தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தோசைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஆனால் கீரை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தோசை மாவு அளவுக்கு தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு தோசை பரப்பி விட்டுக்கோங்க. தோசை ஊற்றினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு முறை தோசை ஊற்றும் போதுமே கல்லை நல்லா துடைச்சிட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இழுக்க வரும். 2 பக்கமும் வேக வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.